பிஹேவியர் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்ல. கெட் அவுட். சுத்தமா பிடிக்கல. தயவு செய்து சொல்ற, நீயா இரு. எதுக்கு கேம் மாத்தி மாத்தி உன் லைஃபையும் கெடுத்துக்கிட்டு மத்தவங்க லைஃபையும் கெடுத்துக்கிறேன்னு தெரியல. தயவு செய்து பேசாம போயிடுறியா? போயிடு. ஸ்மால் பாஸ். ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ரவுண்டு. யாரு இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு யாரு அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க முன்னாடியே வந்து ஒன்னு எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுல 2 பேர்த்த சொல்லணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு ஸ்மால் பாக்ஸ். கேட்டு என்ன பண்ணுங்க. ஓகே, நன்றி. ஸ்மால் பாஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சலை வந்து நாமினேஷன் பண்றேன். இங்க பார், உன்னுடைய பேச்சு பிஹேவியர் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்ல. கெட் அவுட். அடுத்ததா இந்து அவர்களை வந்து நான் நாமினேட் பண்றேன். நீ காதல் என்ற வலையை விரிச்சு முதல்ல பிரபாவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி வந்த, கோபாலோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி வந்த, இப்ப கடைசியில பிரபா கோபால் 2 பேரோட வாழ்க்கையும் கெடுக்கக்கூடிய முயற்சியில நீ இருக்க. அதால உனக்கு இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுல இடம் இல்ல. கெட் அவுட். நன்றி ஸ்மால் பாஸ். ஸ்மால் பாஸ் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நாமினேஷன் பண்ண அப்படின்னா ஆள் வந்து பிரபா. சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். நீ கிட்ட வந்து நின்னாலே நான் பிடிக்கல. 2வது நபர் வந்து இந்து. சபாஸ். உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. காரணம் உங்களுக்கே தெரியும் ஸ்மால் பாஸ். ஏன்னா என்னை அடிக்க வந்தவ, அதுக்கு சப்போர்ட்டா பிரபா வந்தார். அதான் ஸ்மால் பாஸ் நான் சொல்ல வரும், வேற எந்த எதுவுமே இல்லை. வணக்கம். எனக்கு வந்து இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா பிரபா ப்ரோ தான். ஏன் அப்படின்னா சொல்றேன், வந்து நின்று நல்லா சொல்றேன். இங்க நீ விளையாடுற கேம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செய்து சொல்றேன், நீயா இரு. எதுக்கு கேம் மாத்தி மாத்தி உன் லைஃபையும் கெடுத்துக்கிட்டு மத்தவங்க லைஃபையும் கெடுத்துக்கிறேன்னு தெரியல. தயவு செய்து பேசாம போயிடுறியா? போயிடு. நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து. நீயும் ஒரு பொண்ணு தானம்மா. எதுக்கு எல்லார் குடும்பத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட நிக்கிற? அங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் கேம் ஆடாத. தயவு செய்து உன்னோட லைஃப நீயே வேஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தோணுது. தயவு செய்து அந்த மாதிரி லவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு அவங்கள அவாய்ட் பண்றது, இன்னொருத்தவங்களை இத மாதிரிலாம் விளையாடாத. அப்படி விளையாடுற மாதிரினா வெளில ஓடிடுறியா? நீ விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் மயக்கு போடுற மாதிரி பண்ற. தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கும். சோ இவங்க 2 பேர் தான். ஓகே ஸ்மால் பாஸ், எனக்கு இந்த வீட்டில் யாரு நான் சொல்றது நாமினேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். ஸ்மால் பாஸ் யார பண்ணா? கோபால், இது உங்க கேம். நீங்க நாமினேட் பண்ணி தான் ஆகணும். சரி பாஸ். முதல்ல நான் செஞ்சுமுத்தன் சொல்றேன். இவரை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த அன்னைக்கு இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இருக்க போறேன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. அதனால செஞ்சுமுத்தன் நான் சூஸ் பண்றேன். எத்தனை நாள் இருந்திருக்க அதே பெரிய விஷயம். இருந்தாலும் இன்னும் வரணும்னு வேணான்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ஸ்மால் பாஸ், இன்னொருத்தர் நாமினேட் பண்ணணும். அது வந்து நான் காத்து கருப்புக்களைய நாமினேட் பண்றேன். ஸ்மால் பாஸ். கோபால், காத்து கருப்புக்கலை வேணாமா? அவன் வேணாம் ஸ்மால் பாஸ். ஏன்? ஏன்னா அவரு ஒழுங்காவே வரமாட்ட ஷோக்கு. வேற யாரு வேணும்? வேற யாரு வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸ்மால் பாஸ். காத்து கருப்புகளை மட்டும் வேணாம்.
அடுத்த வாரத்திலிருந்து ஆ. மக்கள் பிரதிநிதியா நீங்க வரீங்களா? மக்கள் பிரதிநிதியா இல்ல பாஸ், நான் வரல பாஸ். ஏன்னா நானும் மக்கள் ஒருத்தனத்தான் இருக்கேன். பிரபா, ஆ. தயவு செஞ்சு அவரை உட்கார சொல்லுங்க. ஸோ நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஷோவில் வந்ததுலேருந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக நல்ல பையன், நம்பிக்கையான பையன் நினச்சிருந்து எனக்கே வந்து பின்னாடி வந்து பெரிய ஆப்பா சொருவதுக்கு இன்னும் தீட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் சொல்ல போகிறேன். ஸோ கவிதை கோபால். ஸோ இது வரைக்கும் வந்து கோபால் வெளியே போகக்கூடாதுன்னு நினைச்சதில்ல நானும் இருந்தேன். ஆனால் இப்போ கோபால் போகணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் பிஹேவியர் சரியில்லை. அவர் கண்ணை வந்து காதல் மறைச்சதா காமம் மறைச்சதான்னு எனக்கு தெரியல. வெறிகொண்டு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து எனக்கு போற ரூட்டு தப்பா இருக்கு. அவர் கேம் தப்பா ஆடுறாரு. கேமுக்குள்ள இல்லாம அந்த பொண்ணு பின்னாடி, அந்த பொண்ணு கூட நான் பேசுறதுனால என்ன பிரிக்கணுன்றதுனால என்ன வந்து அந்த பொண்ணை வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு வந்து ரொம்ப துணிவா இருக்காரு. எனக்கு காப்பியில ஏதோ கலந்தெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அதனால இவர் இதுக்கு மேல இருந்தாங்கன்னா இங்க வன்முறை வந்து தூண்டுற மாதிரி இருக்கனால கோபால் தயவு செஞ்சு நீங்க போகணும்னு நினைக்கிறேன். கோபால் குளிக்கல இன்னைக்கு, இதனாலேயே அவனை 2 வாட்டி நாமினேட் பண்ணலாம் போல. போக ஸோ இன்னொருத்தர் யாரு அப்படின்னா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் சொல்லுவாங்க. சாப்பாடு போட்டு அதை வந்து சொல்லி காட்டக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நான் சொல்ல போறேன், சாரதா அம்மா. எதனால நான் வந்து இவங்க சொல்றேன் அப்படின்னா, சண்டையில வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆக்கி வச்ச சோத்தை வந்து கொட்டிக்கிங்க வாங்க அப்படின்னாங்க. இவங்க வீட்டுல இருந்து பருப்பு அரிசிலாம் எடுத்து வந்து கடைஞ்சி இங்க என்னமோ இவங்க சாப்பாடு ஆக்கி போடுற மாதிரி ஒரு ஞாபகத்துல அவங்க சொல்றாங்க. இது ஸ்மால் பாஸ், இது வந்து நமக்கு வந்து ஸ்மால் பாஸ் ஃபுட்டு கொடுக்குறாங்க. இது இருக்கிறத பகிர்ந்து வந்து சாப்பிட்றோம். அதுல வந்து இவங்க ரொம்ப வன்மத்தை காமிக்கிறாங்களோ, நாளைக்கு சோத்துல வச வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க வெளியே போகணும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸ்மால் பாஸ். தேங்க்யூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பண்றது வந்து செஞ்சு முத்தானா தான். வந்துருங்க. ஏன் அப்படின்னா இவருக்கும் எனக்கும் வந்து சுத்தமாவே ஒத்து போகல. நான் வந்து இப்படி விலகி போனா கூட நில்றா எங்கடா போற, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அது என்னவோ ஏதோன்னு தெரியல. இல்ல உண்மையாதான் சுத்தி கேமரா இருக்கு, அவங்க பாப்பாங்க. நான் உங்ககிட்ட தண்ணி எடுத்துருவாங்கன்னு கேட்க மாட்டேன். குட்டி அங்க தண்ணி இருக்கு எடுத்துருவானா, நீ ஏந்து போக மாட்டியா? நான் யாருக்கிட்ட தான் சொல்வேன், உங்களுக்கு என்ன அதுல ஓகேவா? அதனால இந்த வீட்டை விட்டு போனோன்னு நான் வந்து என் மனசார சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஆன்றதெல்லாம் வந்து வெளிய பாக்கும்போது ரொம்ப சீப்பா இருக்கு. நான் வெளில போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன். சரிங்க, நீங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அததான் நான் சொல்ல வரேன். போங்க. நன்றி. அடுத்ததா வந்து நானு எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிரபாண்ணா தான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரபாண்ணா சொன்னாரு, அம்மா அவங்க கையில சாப்பாடு சாப்பிடவே ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு, விஷத்தை வேற கலந்து கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அவங்களுக்கே தெரியாம இவரு நான் வீட்டுல இருந்து நான் வெளியே போயிட்டு நான் ஒரு கேம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். 5 தலை நாகம் அங்க பேசுறது இங்க பேசுறதுன்னு சொல்லிட்டு இந்து கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்து உண்மையாலுமே தப்பு. அந்த சாப்பாடு தான் இவர் இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்காரு. ஆனா அதுவே இப்ப தப்பா சொல்றதுலாம் வந்து ரொம்ப இது. நீங்க அங்க ஒண்ணு பேசுறது இங்க ஒண்ணு பேசுறது வேண்டாம். அது வந்து வெளியே பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அதை மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா டைட்டில் வின்னரே நீங்க தான். நான் என் அண்ணனா சொல்றேன். ஆனா இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க அதை மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து இங்க 4 பேரை நாமினேட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ இங்க வந்து 2 பேர் தான் நாமினேட் பண்ண முடியும். அதனால வந்து நான் ரீசன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு முத்து அவங்க வந்து பேசினாங்க நான் வெளியே போகிறதுக்காக. வாங்க, அவங்க சொன்ன ரீசன் வேற ஏதா இருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன ரீசன் வந்து தப்பு. ஏன்னா நான் வந்து யாரோட வாழ்க்கையை நான் கெடுக்கல. இப்போ அவங்க சொல்றது பிரபாவோட லைஃப் வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. உங்க பார்வையை தான் மாத்தணும். அது நான் எதுவும் பண்ண முடியாது. எஸ், நீங்க செய்ய தப்பு தப்பு இல்ல. அது பாக்குற மக்களுக்கு தெரியும்.
ஓகேங்களா? இந்த வீட்ல தெரியும் தெரியும். இந்த வீட்ல வந்து நீங்க என் மேல வச்சிருக்க பார்வை வந்து தப்பா இருக்கு. அதுன்னு நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்க எதுவும் தப்பு பண்ணல. நான் எதுவும் தப்பு பண்ணல. பார்வைதான் தப்பு. ஓகே, அவ்வளவுதான். ஸ்மால் பாஸ் எனக்கு நல்ல கண்டாக்டர் அனுப்பிச்சு வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாரதா அம்மா. சாரதா அம்மா வந்து ஓகே, சாரதா அம்மாவும் அதே மாதிரிதான். இவங்களுக்கும் என் மேல வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் கிடையாது. அவங்க பாக்குறது எல்லாமே தப்பா தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் அதுதான் அதே ரீசன் தான் சொன்னாங்க. நான் வந்து பிரபாவோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்றேன், கோபாலோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல எனக்கு அது அவங்களோட மிஸ்டேக் தான். ஏன்னா அவ்வளவுதான், அது மட்டும் கிடையாது. இவங்க வந்து என்கிட்ட அப்பப்போ ஃபைட் பண்றாங்க, என்னை அடிக்கிறாங்க, தகராறு வார்த்தைகள் பேசுறாங்க. சுமால் பாஸ் இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். பண்றது எல்லாமே இந்து தான், நான் கிடையாது. நீங்க நாலா பக்கம் கேமரா வச்சிருப்பீங்க, போட்டு பாத்துக்காங்க. இந்த பொண்ணு பேசுறது கூட அப்பட்டமான போய் இல்ல, இது பாக்குற மக்களுக்கு வெளியே இருந்து தெரியும். சோ இது என்னோட டைம், நான் தான் பேசணும். நீங்க இப்ப பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கும் போது நீங்க பேசியிருக்கலாம். ஹவுஸ்மேட்ஸ், ஸ்மால் பாஸ், இந்த வாரம் நாமினேஷன் இந்து, பிரபா, செஞ்சி, கோபால். வாழ்த்துக்கள்.